கரூரில் கோஆப்டெக்ஸ் தீபாவளி சிறப்பு தள்ளுபடி விற்பனையை மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் தள்ளுபடி விலையில் சேலை மற்றும் சட்டை வேஷ்டி வாங்கி விற்பனையை துவக்கி வைத்தார். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சேலம் பட்டு புடவைகள் உட்பட புதிய வடிவமைப்புடன் கூடிய மென்பட்டு புடவைகள் ஏராளமாக குவிந்துள்ளன. கரூர் மாவட்ட வன்னியர் மக்கள் கட்சி சார்பில் 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காவிரி ஆற்றில் மணல் திருட்டு மற்றும் நவுட்டுமண் திருட்டை தடுத்து நிறுத்த கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கோரிக்கை மனு வழங்கினர். பொதுமக்களின் விவசாயம், குடிநீர், வாழ்வாதாரங்களை காத்து மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் பாதுகாத்து தரும்படி மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் அருகே மாயனூரில் நீர்வளத்துறைக்கு சொந்தமான இடத்தில் ஆக்கிரமித்து கட்டப்பட்ட 2 திருமண மண்டபங்கள் நீதிமன்ற உத்தரவின்படி இடித்து அகற்றப்பட்டது. பாஜகவை சேர்ந்தவரும் மாயனூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவருமான ரகுபதி சுமார் 26 சென்ட் நிலத்தினை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த 2 திருமண மண்டபங்களை அகற்றும் பணியின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காக 50க்கும் மேற்பட்ட போலீசார் அப்பகுதியில் குவிக்கப்பட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் அரசு தாவரவியல் பூங்கா மற்றும் கவர்னர் மாளிகை சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் உலாவரும் சிறுத்தையின் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ரயில்வே நிலையத்தில் ஸ்வச்சதா ஹி சேவா இயக்கத்தின் கீழ் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் தூய்மை பணியில் ஈடுபட்டனர். முன்னதாக இந்த தூய்மை பணியினை மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு மாநில இணை அமைப்பாளர் ஆர். லோகேந்திரன் தொடங்கி வைத்த நிலையில் பயிற்சி மாணவர்கள், பொதுமக்கள் என 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தூய்மை பணியை மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் புதிய வட்டாட்சியர் அலுவலகம் அவசர கதியில் திறக்கப்படுவதாக கண்டித்து சசிகலா ஆதரவாளரான கோபால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். மேலும் அம்மனுவில் கட்டிடத்தின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட இணையம் புத்தன்துறை மீனவ மக்கள் மத்திய அரசை கண்டித்து ஒருநாள் வேலைநிறுத்தம் செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவ மக்களுக்கு எதிராக கொண்டு வந்துள்ள ஆழ்கடல் பகுதிகளிலிருந்து இயற்கை எரிவாயு எடுக்கும் ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளதை திரும்பப் பெற வேண்டும் என்று கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.